ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன் ஆகணுமா? இல்லை நீங்கள் எந்த தொழில் செஞ்சால் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலாம் அப்படின்னு யோசனை பண்ணுறீங்களா? இப்போ நம்ம ஒரு 10 விதமான பிஸ்னஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 10 பிஸ்னஸில் நீங்கள் எந்த பிஸ்னஸ் செஞ்சாலும் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு நல்ல அருமையான தொழில் வாய்ப்பு, ஒரு 10 டாப் 10 பிஸ்னஸ் ஐடியாவை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த தொழில்களில் ஏதாவது ஒரு தொழில் செஞ்சால் கூட மாதத்துக்கு நீங்கள் வந்து ₹1,00,000 வரைக்கும் கூட சம்பாதிக்கலாம். அந்த மாதிரி ஒரு தொழில் வாய்ப்புகள் இது. இந்த பிஸ்னஸ்லாம் செய்வதற்கு உங்களுக்கு வந்து அதிக இன்வெஸ்ட்மெண்ட் கூட தேவைப்படாது. நீங்கள் குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் கூட இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எவ்வளோ காசு இருக்குதோ அந்த காசுல நீங்கள் இந்த தொழிலை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய் என்னென்ன பிஸ்னஸ் வாய்ப்புன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து கம்ப்யூட்டர் ரிப்பேர் சென்டர். அதாவது இந்த கம்ப்யூட்டரை நீங்கள் வந்து ரிப்பேர் பண்ணி தரக்கூடிய ஒரு தொழில். இதுக்கு வந்து ஒரு கோர்ஸ் இருக்குது, ஒரு 6 மாத கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸை நீங்கள் படித்தாலே போதும், நீங்கள் வந்து கம்ப்யூட்டரை வந்து சர்வீஸ் பண்ணலாம். அது கூட நீங்கள் வந்து லேப்டாப்பு, அப்புறம் நம்ம மொபைல்ஸு, இது எல்லாமே நீங்கள் வந்து ரிப்பேர் பண்ண கற்றுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 6 மாத கோர்ஸ் படித்தாலும் உங்களுக்கு போதுமானது. நல்ல ஒரு அருமையான தொழில் வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ் இது. இந்த சர்வீஸ் கூட வந்து அந்த கம்ப்யூட்டருக்கு தேவைப்படக்கூடிய அந்த பொருட்களை வந்து அந்த ஸ்பேர் பார்ட்ஸை நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணணும். இது நல்ல ஒரு குரோ உள்ள ஒரு தொழில் வாய்ப்பாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பேக்கரி பிஸ்னஸ். இந்த பேக்கரி பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சூப்பரான தொழில் வாய்ப்பாக இருக்குது. அது காலையில் நமக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம், அப்புறம் வந்து சாயந்தரம் தேவைப்படக்கூடிய ஸ்நாக்ஸ் ஐட்டம், எல்லா டைம்லேயும் வந்து இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் நமக்கு தேவைப்படும். பெரியவங்க முதல் சிறியவர்கள் வரையிலும் எல்லாரும் வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய பொருட்களாக இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த பர்த்டே ஃபங்க்ஷன் கூட இந்த கேக் வந்து உங்களுக்கு வந்து ஆர்டர் கொடுப்பாங்க. இப்படி எல்லா விதத்துலேயும் வந்து நல்ல ஒரு சூப்பரான தொழில் வாய்ப்பாக இது இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து மிஷினில் தேவைப்படும். அப்படி உங்கள்கிட்ட வந்து பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னா நீங்கள் இதை வந்து ஹோல்சேலாக வாங்கி அப்புறம் உங்கள் கடையில் வந்து சேல்ஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஹோல்சேலாக வாங்கக்கூடியதுக்கு நிறைய பெரிய பெரிய கடைகள் இருக்குது. அவங்கக்கிட்ட நீங்கள் பேசிட்டிங்கன்னா நீங்கள் ஹோல்சேலாக வாங்கி உங்கள் கடையில் ரீட்டெயிலாக சேல்ஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட அதிக முதலீட்டு இல்லைன்னா அந்த மிஷினரி வாங்குறதுக்கு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பிஸ்னஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு பிறகு நீங்கள் மிஷினரி வாங்கி சூப்பராக பண்ணலாம். நல்ல லாபம் உள்ள ஒரு தொழிலாக இருக்குது. ஏன்னா உணவு சம்மந்தப்பட்ட தொழில் என்பதனால உங்களுக்கு லாபமும் அதிகமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹோம் கேன்டீன். இந்த ஹோம் கேன்டீன் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இன்றைய காலகட்டத்தில் வந்து வெகுவாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் நிறைய மக்கள் வந்து வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கு அவங்க சமைக்கிறதுக்கு அவங்ககிட்ட டைம் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த பிஸ்னஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த ஹோம் கேன்டீன் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அந்த மக்களுக்கு வந்து நீங்கள் அந்த சமைச்சு கொடுத்து சாப்பாடை வந்து சேல்ஸ் பண்ணலாம். இது ஒரு நல்ல ஒரு சூப்பரான பிஸ்னஸ் வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். காலையில் டிஃபனாக இருந்தாலும் சரி, மதியம் சாப்பாடு, அப்புறம் நைட்டுக்கு வந்து டிஃபன், இந்த மாதிரி எல்லா ஐட்டமே நீங்கள் வந்து சப்ளை பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாம். இந்த பிஸ்னஸ்க்கு வந்து எந்த விதமான கடையும் உங்களுக்கு தேவைப்படாது. இதை நீங்கள் வீட்டிலேயே வந்து ஸ்டார்ட் பண்ணி யார் யாருக்கு வந்து இந்த சாப்பாடு தேவையாக இருக்குதோ, டிஃபன் தேவையாக இருக்குதோ அவங்கள வந்து நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து சப்ளை பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாம். இது பார்க்குறதுக்கு சிம்பிளான பிஸ்னஸாக இருந்தால் கூட இதில் லாபம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. உங்களுக்கு கஸ்டமரு எவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்குது இந்த பிஸ்னஸில். இந்த பிஸ்னஸை வந்து ஆண்கள், பெண்கள், அப்புறம் வந்து இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, அப்புறம் வந்து ரிட்டையர்ட் ஆனவங்க எல்லாருமே கூட ஸ்டார்ட் பண்ணி செய்யலாம் இந்த பிஸ்னஸை. உங்களால் ஃபுல் டைமாக செய்ய முடியலனா கூட பார்ட் டைமாக நைட்டு டின்னர் கூட ரெடி பண்ணலாம். அல்லது மார்னிங்கில் வந்து இந்த டிஃபன் ஐட்டம் ரெடி பண்ணலாம். அல்லது லன்ச் டைமில் வந்து சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற அந்த தொழில்னா வந்து எதுனா யோகா கிளாஸ். அதாவது இந்த யோகா கிளாஸை பொறுத்த வரைக்கும் இன்றைய காலகட்டத்தில் எல்லா மக்களும் வந்து தங்களை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அந்த மாதிரி மக்களுக்கு நீங்கள் வந்து யோகா சொல்லி கொடுத்து அதில் வந்து நீங்கள் வருமானம் பார்க்கலாம். உங்களுக்கு யோகா செய்ய வந்தால், யோகாவை சொல்லிக் கொடுக்க தெரிஞ்சால் நீங்கள் வந்து இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாம். உங்களுக்கு யோகா தெரியலனா கூட பரவாயில்ல, அதை பற்றி நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து நீங்கள் வந்து மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து இதை வந்து ஒரு சர்வீஸாக பண்ணி நீங்கள் நல்ல லாபம் பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த நர்சரி ஷாப். அதாவது இந்த செடிகளை நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணணும். நிறைய மக்கள் வந்து அவங்க வீட்டுக்கு வெளியே இருந்தாலும் சரி, மொட்டை மாடியில் இருந்தால் கூட இந்த செடிகளை வளர்க்குறதுக்கு ரொம்ப வந்து லைக் பண்ணுறாங்க. அப்போது நீங்கள் இதை வந்து ஒரு தொழிலாக எடுத்து செய்யும்போது இதுலேயே வந்து உங்களுக்கு லாபம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தொழிலை வந்து கொஞ்சம் மெயினான ஒரு மார்க்கெட் ஏரியா உள்ள இடமா பார்த்து நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது. ஏன்னா வர மக்கள் வந்து மார்க்கெட்டுக்கு வர மக்கள் பார்த்து அவங்களுக்கு என்ன மாதிரி செடி வகைகள் தேவைப்படுதோ அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க. இது ஒரு நல்ல ஒரு தொழில் வாய்ப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற அந்த தொழில் வந்து கிளாத் பிஸ்னஸ். அதாவது இந்த ஆண்கள் துணி, பெண்கள் துணி, அப்புறம் குழந்தைகள் துணி, எல்லா துணிகளையும் வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தொழில். கிளாத் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து நல்ல லாபம் இருக்குது. எப்படி பார்த்தாலும் வந்து பாதி ஒரு ரூ.100 வாங்கினீங்கன்னா அதில் 40லேருந்து 50 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு லாபம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தொழில், லாபம் அதிகம் உள்ள தொழிலாக இது இருக்குது. உங்கள்கிட்ட வந்து காசு இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் வீட்டிலேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். குறைந்த முதலீட்டில் வந்து அந்த துணியை வந்து நீங்கள் ஹோல்சேலாக எடுத்து அப்புறம் வந்து ரீட்டெயிலாக சேல்ஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கடையை எடுத்து அதுக்கு பிறகு வந்து சேல்ஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஸ்னஸில் வந்து ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன போல், ஏன்னா மக்கள் வந்து எல்லா டைமில் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, அல்லது எங்கே போகிறதா இருந்தால் கூட புது புது ட்ரெஸ்ஸாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப லைக் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிஸ்னஸை எடுத்து செஞ்சு நல்ல லாபத்தை பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இதுவும் வந்து ஒரு சூப்பரான பிஸ்னஸ் வாய்ப்பு. அதாவது இந்த பழைய கார்களை நீங்கள் வந்து வாங்கி சேல்ஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே தெரியும், இந்த மிடில் கிளாஸ் மக்கள் கார் வாங்கணுன்னு வந்து ஆசைப்பட்றாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட வந்து புது நியூ கார் வாங்குறதுக்கு அவங்கக்கிட்ட அவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து இருக்க மாட்டேங்குது, லட்சக்கணக்கில். அப்படி இருக்கும்போது செகண்ட்ஸில் நம்ம வந்து கார் வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸை கூட எடுத்து செஞ்சு நல்ல லாபம் பார்க்கலாம். கொஞ்சம் பணம் அதிகமாக உள்ளவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து புதுசாக கார் வாங்கிட்டு அதை ஒரு 2 மாதம் 3 மாதம் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அதை சேல்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி மக்களை டார்கெட் பண்ணி அவங்ககிட்ட காரை வாங்கி நீங்கள் வந்து அதில் நல்ல லாபம் வச்சு இந்த மாதிரி மக்களுக்கு வந்து சேல்ஸ் பண்ணலாம். இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு தேவைப்படும். அப்படி இல்லைன்னா இன்னொன்று கூட நீங்கள் செய்யலாம். என்ன பண்ணணுன்னா வந்து எந்த மக்கள்கிட்ட கார் இருக்குதோ அந்த காரை வாங்கி யாருக்கு வந்து நீடாக இருக்குதோ, யாருக்கு தேவையாக இருக்குதோ அவங்ககிட்ட நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு சேல்ஸ் பண்ணணும். உங்கள்கிட்ட பணம் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த பழைய கார்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அதை நீங்கள் வந்து ஒரு சின்னதாக இடத்துல நீங்கள் அந்த கடை வந்து காரை வந்து ஒரு 10-12 காரை நீங்கள் வச்சு சேல்ஸ் பண்ணலாம். கஸ்டமரை வந்து பார்த்து அவங்களுக்கு எந்த காரை பிடிச்சிருக்குதோ அதை வாங்கிட்டு போவாங்க. பணம் அதிகமாக இருந்துச்சுன்னா. இல்லாத பட்சத்தில் இது யாருக்கிட்ட கார் இருக்குதோ அவங்கக்கிட்டன்னு வாங்கி தேவைப்படுறவங்களுக்கு விற்கிறா போல் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது அதுதான் வந்து யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனலை பற்றி நான் போன வீடியோக்களை சொன்னேன். இதுவும் வந்து ஒன்றுமே இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லாமல் நீங்கள் செய்யலாம், நல்ல லாபம் பார்க்கலாம். நிறைய பேர் வந்து ஆயிரக்கணக்கிலேயே சம்பாதிக்கிறாங்க, சில பேர் லட்சக்கணக்கில் கூட சம்பாதிக்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்து இந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி அந்த 4000 வாட்ச் டைமு 1000 சப்ஸ்கிரைபர் வந்து உங்களுக்கு கரெக்டாக பூர்த்தி ஆகிடுச்சின்னா உங்களுக்கு அந்த மானிட்டேஷன் ஓப்பன் ஆகி உங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு. இதையே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்த இந்த தொழில்களை எது வேணாலும் நீங்கள் வந்து எடுத்து செய்யலாம். அந்த தொழில்களை எடுத்து செய்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த தொழிலுடைய நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த தொழிலை பற்றி நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழில் வாய்ப்பை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.